பகுதியில் ஒரு பெரிய ஊழியவாண்டை பரவ ஆரம்பித்தது. அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷனரியில இருந்து நிறைய ஊழியர்கள் உலகத்தின் பல தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்ல புறப்பட்டார்கள். இப்படி இந்தியாவில் வந்து சுவிசேஷம் சொன்னதினால் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். வித்தியாசமான டிரைவர் மக்கள் சந்திப்போம், வேற சுவிசேஷ சந்திப்போம். அது கட்டால் விட்டவை நமக்கு காலத்தை மக்களுக்கு உள்ள போயிருக்கோம். யாரோ டிரைபல் மக்கள் யாரும் சுவிசேஷத்தை முதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மத்தையிலும் ஒரு குடும்பத்தை சமைத்தார் அந்த மிஷனரி. என்ன பேசணும்? எங்க ஊர் தலைவர் உங்ககிட்ட பேசக்கூடாது சொன்னாங்க. நீங்க ஏதோ சொல்லணும், அது கேட்கக்கூடாது சொன்னாங்க. தப்பா சொல்ல வரல, நம்ம உங்களுக்கு பற்றி நம்மளுக்காக காத்திருக்கிற ஒரு கடவுளை பற்றி சொல்ல. அன்பா கடவுளா எதற்காக? சரி, நீங்க வருவாங்க. சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். மோக்சிங் குடும்பத்தில் மாற்றம் ஏற்பட்டது. ரட்சிப்பை இழந்தார். யாரோ டிரைபல் மக்கள் மத்தியில் சுவிசேஷம் கீழாக பரவ ஆரம்பித்தது. பேசி பார்ப்போம். மனதில் வந்து நம்ம கொண்டுருவோம். அவனுக்கு பிடிங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். சிலுவையின் முன்னே உலகமே பின்னே, பின்னோக்கிய நான். யாரும் இல்லை, பரவாயில்ல. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். அந்த நேரம் தலைவர் மனதில் மாற்றம் ஏற்பட்டது. ஆவியானவர் தொடுதல் இருந்தார். கர்த்தரை முழுசாக மோக்சிங்கோட விசுவாசமான மனசு தொட்டது. மோக்சிங் கடவுள் தான் உண்மையான கடவுள். இதிலிருந்து அவன்